ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். உங்களுக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆகும். உங்கள் ஸ்கின்னில் நிறைய பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்லாம் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஸ்கின்னில் எப்போமோ ஆயிலாக இருந்துச்சுன்னா இது உங்கள் ஃபேஸ்லேருந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த ஃபேஸ் பேக் நான் எப்படி செய்ய போகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படும் கடல மாவு. ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸை நல்லா க்ளோயிங் பண்ணும். ஃபேஸ் நல்லா பிரைட்னப் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு திங்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு ஆட் பண்ண போகிறேன். இதில் அரிசி மாவு நீங்கள் இதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நான் கடல மாவு எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் பிரைட்னப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் ரொம்ப ஆயிடுச்சுன்னா, ஸ்கின் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா அது கூட ரிப்பேர் பண்ணும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டி ஆட் பண்ண போகிறேன். என்கிட்ட முல்தானி மிட்டி இந்த மாதிரி கட்டியாக இருக்குது. ஸோ நான் அதை பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பவுடர் முல்தானி மிட்டி இருந்துச்சுன்னா அது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பவுடர் பண்ணி நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். முல்தானி மிட்டி நான் நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி பவுடர் ஆக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி முல்தானி மிட்டி இருந்துச்சு. ஸோ இது நல்லா ஒரு கல்லில் நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி ஆக்கிட்டேன். இது கொஞ்சம் அதுவாக தான் இருக்குது. நம்ம இதில் இன்னும் லிக்விட் போட்டு மெல்ட் பண்ணோன்னா மெல்ட் ஆயிரும். ஸோ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மிட்டி பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸில் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணும். உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்டாகும். ஓப்பன் போஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கூட சரியாயிரும். ஸோ அடுத்தது நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் நான் எடுத்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் ரிமூவ் பண்ணும். பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு ஸ்கின்னில் ஒரு மாதிரி டார்க் ஸ்பாட் வந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் பண்ணும். ஸோ நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எதனா மஞ்சள் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதில் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு திங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் பச்சை பால் எடுத்துக்கிறேன், ரா மில்க். நீங்கள் மில்க்கு பதிலாக தயிர் கூட இதில் ஆட் பண்ணலாம். மில்க் பார்த்திங்கன்னா பாயில் இருக்கக்கூடாது, பச்சையாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் எவ்வளோ போடணும் இல்லை, இப்போ நீங்கள் இது பேஸ்ட் ஆக்குற மாதிரி பாருங்கள் அவ்வளோ நீங்கள் இதில் ஆட் பண்ண போகிறீங்கன்னு. இப்போ இது நல்லா இதில் மில்க் ஆட் பண்ணிட்டேன் நான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நல்லா ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முல்தானி மிட்டி என்கிட்ட கட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிரும். ஸோ முல்தானி மிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் லாஸ்ட்டு அதில் மில்க் ஆட் பண்ணேன். மில்க் பதிலாக நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்னப் பண்ணுறதுக்கு, மாய்ஸ்சரைஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ கூட ஆகும். ஸோ இதில் இருக்கிற எல்லா திங்ஸும் உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. நான் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா கடல மாவு, ரைஸ் ஃப்ளவர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முல்தானி மிட்டி, கஸ்தூரி மஞ்சள், பால். ஸோ இது எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. இது எப்படி அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக் உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில். இது வீக்லி நீங்கள் 2 times யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். உங்கள் ஸ்கின்னில் நிறைய ஆயில் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஆகும். பிம்பிள் மாஸ்கில் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். முல்தானி மிட்டி போட்டனால நம்மளுக்கு ஓப்பன் போஸ் ப்ராப்ளம் கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.